தெரியறதுக்காக அந்த ஃப்ளோர் பிளான் போடும்போதே நீங்க ஃபயர் எக்ஸிட் வந்து போடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை வச்சு நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. Then coming to the fire extinguishers, what are the type of fire extinguishers அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இதோட கிளீனிங் பீரியாடிக்கா பண்ணுதா, வெயிட் செக் பண்ணுதான்னு உங்களுக்கு checklist is already available, and as per the checklist whether this is being maintained and allot a person, that person should be responsible every month. So யாருங்கிறத அதை இது பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீ பண்ணிருப்ப, நான் நினைச்சேன், நான் பண்ணேன், நீ நினைப்ப அப்படின்னு எல்லாரும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி கிவன் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படி யூஸ் பண்றதுன்னு எல்லாருக்கும் தெரியணும், இன்க்ளூடிங் த செக்யூரிட்டி ஸ்டாண்டிங் அவுட் சைட். அண்ட் எது ஆக்சிஜன் சோர்ஸ், எப்படி அதை க்ளோஸ் பண்ணும், இதையும் வந்து சின்ஸ் ஆக்சிஜன் வந்து ஈஸிலி ஃபிளேமபிள் அப்படிங்கிறதுனால எப்படி வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் அந்த பைப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ when you are conducting the training, so this should also be there. And again, availability of HR, this is actually D தான் நம்மளுக்கு. So whoever is available, ஆள் இல்லாத இடத்துல ஹைரிங் பண்ணிக்கலாம். ஹைரிங் குரிய ஃபண்ட்ஸும் வந்து it has been released for CHC, so that again it's not an issue. Then anesthesiologist and nursing staff, this again டியூட்டி போடும்போது ஒரு ஆள் இருக்க மாதிரி பாத்துக்குங்க. ஓடி டெக்னீஷியன் அண்ட் ஓடி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. டிஎஸ்எஸ் இது ரெண்டு இடத்துலயுமே நம்மளுக்கு வந்து there is an issue, but certain government facilities ன்றனால certain assessors are a bit lenient because அந்த எந்தெந்த ஃபெசிலிட்டியில இல்லையோ அவங்களால வந்து with a little load they can afford only one person அப்படிங்கறத சிலவங்க ஒத்துக்குறாங்க. But some people are very particular to exactly follow this. Then medical gas supply. So the medical gas supply இருக்கும்போது again நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எங்கேந்து வருது, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும். என்னென்ன கேஸஸ் யூஸ் பண்றீங்க, அந்த கேஸ் வந்து சிலிண்டர்ல இது பண்ணுதா இல்லைன்னா சென்ட்ரல் சப்ளையான்னு தெரியும். மேனிஃபோல்ட் ரூமை யாராச்சும் ஓடில இருந்து யாராச்சும் அலாம் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. வாட் கைண்ட் ஆஃப் அலாம் அப்படிங்கிறத பாருங்க. மேனிஃபோல்ட் ரூம்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கான்னு பாருங்க. வெதர் இட் இஸ் நாட் ஈஸிலி ஆக்சசிபிள் டு த பப்ளிக்கான்னு பாருங்க. ஹூ இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். அண்ட் பேக்கப்க்கு வந்து உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து should be easily available. Then availability of drugs for local anesthesia, இது என்னென்ன ட்ரக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது எது இல்லையோ நீங்க ஆஃபீஸ் ஆர்டர் போட்டு உங்களுடைய கமிட்டியில வச்சு இதுதான் எங்களுடைய இது இருக்கு, these are the things which we are using as per the EDL list அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. The same thing for general anesthesia. ஜெனரல் அனஸ்தீசியாக்கு வந்து என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு வந்து வித் டீம் ஆஃப் அனஸ்தீசியாலஜிஸ்ட், ஃபெசிலிட்டி குவாலிட்டி டீம், ஃபார்மசிஸ்ட் இவங்களோட உட்கார்ந்து பேசி ஒரு ஆஃபீஸ் ஆர்டரா வந்து உங்க ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து வாங்கி வைங்க. பிகாஸ் சிலவங்க வந்து நம்பர் 1, 2, 3 எக்ஸாக்டா இதை வந்து பார்ப்பாங்க. பட் ஆஸ் பெர் யுவர் EDL நாங்க இதை தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க ஆர்டர் வச்சு காமிச்சீங்கன்னா தட் shouldn't be a problem. The same thing with opioid analgesic. இதுல வந்து நீங்க டபுள் லாக் இருக்கான்னு நீங்க வந்து பார்க்கணும். டபுள் லாக் வந்து ஆக்சுவல் டபுள் லாக்கா இருக்கணும். ஒரே ஆள் வந்து 2 கீயும் 2 லாக் வச்சுட்டு போயிட்டு இருக்க கூடாது. இதுக்கும் வந்து நீங்க வந்து லிஸ்ட் ஆஃப் மெடிசன் என்னென்ன லிஸ்ட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட்ல இருந்து எல்லாமே யூ ஹாவ் டு மெயின்டைன். And for certain drugs you have to return the empty vial. ஸோ அந்த எம்டி வயல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5 ml இருக்குன்னா அது ஒரு 2 ml யூஸ் பண்ணி மீதி 3 ml இருக்குன்னா அது டிஸ்கார்ட் பண்ணாங்கன்னா டிஸ்கார்ட் வந்து பண்ணதுக்கு ப்ரூஃப் வந்து 2 பேர் சைன் பண்ணணும். நீங்க வந்து அதை சிங்க்ல ஊத்தி டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இட் ஷுட் பி கவுண்டர் சைன் பை 2 people. ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் that detail is also being mentioned. உங்களுடைய நார்காட்டிக் ட்ரக் நீங்க திருப்பி கொடுத்து வாங்கும் போது that should be checked. So muscle relaxantக்கும் அதேதான். எமர்ஜென்சி ட்ரக்ஸ்க்கும் வந்து these are the things. மெத்தில் டோப்பா வந்து இதுல நம்ம யூஸ் பண்றது இல்ல, இது லாபிட்டலால் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம், இன்ஜெக்ஷன் லாபிட்டலால். ஸோ இதையும் வந்து நீங்க ஆஃபீஸ் ஆர்டர் போட்டு நீங்க வச்சுக்கலாம். ஸ்டேட்டுடைய பாலிசி we have stopped using மெத்தில் டோப்பா. Instead of that we have shifted to labetalol. நீங்க வந்து அது எம்டி சைன்ட் NHM ஆர்டர் இருக்கு, நீங்க அதை காமிக்கலாம். And what are the other drugs, uterotonic drugs, antihypertensive as per EDL or state guidelines சொல்லி இருக்கலாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தேவையோ இது வச்சுங்க.
and please ensure oxytocin and carboprost should not be kept in the OT just like that. சர்ஜரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்டோர்ல இருந்து, அதாவது நம்ம ஓடி ஸ்டோர்ல இருந்து ஒரு 4 ஒரு கேஸ்க்கு 4 தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 4 எடுத்துட்டு வந்து வெளியில வந்து பாயில்ஸ் அப்பார்டஸ் மேல வைக்கிறீங்க. வாட் இஸ் த ரூம் டெம்பரேச்சர் ஆஃப் த ஓடி? எனிபடி? At what temperature is the OT maintained? 20 degree to 25 degree. 22 to 25. Okay, 22 to 25. Okay. What is the ideal storage temperature of oxytocin? 2 to 8 degrees Celsius. Very good. So 2 to 8 degree தாண்டிச்சுனாலே, ஒரு 10 degree வந்துச்சுனாலே, that drug becomes totally impotent. Use ஆகாது. It is just like distilled water. Sterile water மாதிரி தான் அது. ஓகே, இங்க வந்து நீங்க சர்ஜரிக்கு அப்புறம் வந்து பேபி எடுத்த பிறகு அனஸ்தீசியாலஜிஸ்ட் கொடுப்பாங்க ஆக்சிடோசின் ஆம்ஸ்டில்காக, பட் இட் வில் நாட் ஒர்க். ஓகே, உடனே வந்து சர்ஜன் என்ன பண்ணுவாங்க, யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகல, அடுத்த ப்ரொசீஜருக்கு அவங்க பிபிஹெச் ப்ரொசீஜர் மாதிரி அவங்க போயிருவாங்க. இன் சம் கேஸ், இன் அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ், a mother may even lose her uterus. நம்மளுடைய ஒரு சின்ன கவன குறைவுனால ஒரு அம்மா might be losing the uterus. So please be careful regarding that. ஒரு வேக்சின் கேரியர் வச்சு ப்ராஸ்டடின் ஆக்சிடோசின் டூரிங் எவ்ரி சர்ஜரி கொண்டு வந்து உள்ள வைங்க. ரூம் டெம்பரேச்சர்ல தயவுசெய்து வைக்காதீங்க. இன்வேரியபிளி நீங்க வந்து ஒரு அம்மா யூட்ரஸ் லூஸ் பண்றதுக்கு காரணமா ஆறீங்க. So I want to reinforce this. தயவுசெய்து விமன் உடைய யூட்ரஸ் வந்து இட்ஸ் so precious. ஒரு பிரைமிக்கு லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஹோல் ஃபேமிலி லைஃபே போயிடும். ஸோ பி கேர்ஃபுல் வே யூ ஸ்டோர். தென் அடிக்வேட் ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல், இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் தயவுசெய்து பீட்டாடின்ல தண்ணி கலந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. நோ தண்ணி கலந்த சொல்யூஷன். வாட் எவர் 5% அப்படி யூஸ் பண்றீங்கன்னா அதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். வாட் எவர் இஸ் அவைலபிள் இன் ஆர் இடிஎல், நீங்க வேற எதையும் கலந்து அதை டைல்யூட் பண்ணாதீங்க. சிரிஞ்சஸ் அகெயின் இதோடைய ஸ்டாக் வந்து உங்களுடைய ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவா உங்களுடைய ஓடிய மாத்தாதீங்க. And every day is labeled with name and number of drugs consumers with the date of expiry போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து உங்களுடைய கம்பார்ட்மெண்ட்ல, ஈச் கம்பார்ட்மெண்ட்ல அது என்ன டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு இருக்கணும். அது லுக் அலைக் ட்ரக்கா, சவுண்ட் அலைக் ட்ரக்கான்னு இருக்கணும். ஹை அலர்ட் ட்ரக்ஸ்னா ப்ளீஸ் ஹேண்டில் இட் கேர்ஃபுல்லி. இட் ஷுட் பி டபுள் செக். யாரா ஒரு ரேண்டமா ஒரு கேஸ் ஷீட் எடுத்து ஒரு ஹை அலர்ட் ட்ரக் நீங்க யூஸ் பண்ணும் போது 2 சைன் இல்லைன்னா அதுல கூட வந்து அசஸஸ் மார்க் குறைக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல் ரிகார்டிங் தட். So இது வந்து நீங்க whatever is available, you have to maintain LSCS set, cervical biopsy, copy, hysterectomy set is mandatory. DNC set அப்படின்னு சொல்லும்போது நம்ம MBA செட்டை கூட நம்ம காமிச்சு this is the thing அப்படின்னு சொல்லிக்கலாம். நியூபார்ன் கேர் ஏரியால வேண்டிய திங்ஸ் என்னென்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து வார்ம் டவல்ஸ், 2 ஸ்டெரைல் டவல்ஸ் கொடுக்கணும். எத்தனை நம்பர் ஆஃப் சர்ஜரியோ அந்த சர்ஜரி நம்பருக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டவல்ஸ் வந்து ஸ்டெரைல் டவல்ஸ் வச்சிருக்கணும். டயத்தர்மி, நிறைய பேர்கிட்ட இப்ப டயத்தர்மி வேணுமான்னு கேட்டோம். நிறைய பேர் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. we have asked specifically டயத்தர்மி வேணுமான்ட்டு, பட் லாட் ஆஃப் பீப்புள் டயத்தர்மி வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. ஐடியலி ஸ்பீக்கிங் இங்க உங்களுக்கு ஒரு இதுவாவே செக் பாயிண்டாவே உங்களுக்கு வருது டயத்தர்மி கேட்கறது. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் ஜெனரல் சர்ஜரி இல்லாத இடத்துல, அங்க இருக்கிற சர்ஜரி இருக்கிற இடத்துல டயத்தர்மி இருக்கலாம். பட் ஓஜிக்கு கட்டாயமா ஃபார் சர்ஜரி யூ ஹேவ் டு ஹேவ். தென் ஓடி டேபிள் வந்து ஹைட்ராலிக் டேபிளா தான் இருக்கணும், which should be easily manipulated. அத வந்து அதோட பொசிஷன் மாத்துறதுக்கு ஏத்த மாதிரி இருக்க மாதிரி டேபிளா இருக்கும். ஸோ அதை ஆயில் பண்ணி பக்காவா வச்சிருங்க. ரேபிட் டயக்னோஸ்டிக் கிட், இதுல வந்து யூஎஸ்ஜி ஏபிஜி மிஷினும் கேட்டிருக்காங்க. ஏபிஜி மிஷின் வந்து இன் சிமாங் சென்டர்ஸ்ல எஸ்என்சி இருக்க இடத்துல சில சமயம் ஏபிஜி மிஷின் இருக்கலாம், இல்லைன்னா காமனா ஒண்ணு இருக்கலாம். ஸோ அதை நாங்க யூஸ் பண்ணி காமிக்கலாம். அல்ட்ராசவுண்ட் wherever is possible you can keep or mobilize. Then resuscitation குரிய things,
இங்க பாத்தீங்கன்னா defibrillator pediatric and adult ன்னு கேட்டிருக்காங்க. So that part should be made available and appropriately charged and discharged. So இத பாத்துக்கோங்க. anesthesia equipment same. இதுல வந்து AGSS வந்து anesthesia gas scavenging வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது, few இடத்துல தான் இருக்கும். And storage of equipments problem இருக்காது. cleaning equipment வந்து இது ஓட்டிக்கு உள்ளார தனியா இருக்கணும், காரிடாருக்கு தனியா இருக்கணும். So according to the zone wise you can mark it on the box so that it will be easier. So availability of TSSU வந்து நீங்க CSST தான் உங்களுக்கு TSSU தனியா வைக்கலன்னு சொன்னாலும் lot of people will accept. பட் அந்த CSSD கட்டாயம் போய் பாப்பாங்க. So நீங்க பெரிய ஃபெசிலிட்டிஸ்ல இத மட்டும் ரெடி பண்ணாதீங்க. your CSSD will be visited by the assessors. Functional light உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த லைட்னு சொல்லும்போது one thing I have missed out, என்ட்ரில இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போடுற மாதிரி ஒரு ரெட் கலர் லைட் should be on. அந்த கலர் லைட் should be there. So அந்த கலர் லைட் இருந்துச்சுன்னா சர்ஜரி இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது தெரியணும். சோ நீங்க எப்படி வந்து சில எக்ஸ்ரே யூனிட்ஸ்க்கு வெளியில சிகப்பு கலர்ல இது பண்ணா கதவு பக்கத்துல நிக்காதீங்க அப்படின்னு போடுற மாதிரி சிகப்பு கலர் இது பண்ணா உள்ளார வந்து ஆபரேஷன் இஸ் இன் ப்ரோக்ரஸ் should not enter அப்படிங்கிறது இருக்கணும். உள்ளார வந்து யார் அதை ஆன் பண்றா ஆஃப் பண்றாங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கணும். ஏன்னா சில டைம் ஆன் பண்ணா யாருமே ஆஃப் பண்ண மாட்டாங்க. சோ யாராச்சும் one person to be designated safe surgical checklist யார் செக் பண்றாங்களோ அவங்க ஆன் பண்ணுவாங்க. இதுவும் முடிச்ச பிறகு அவங்க ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி you can have a system to close that. Then availability of fixtures இது எங்க இருக்கோ அது மட்டும் தான் இருக்கும். That we cannot do, but few things you can do. X-ray lobby கட்டாயமா தேவை. ஓகே, சோ ஃபார் எனி எமர்ஜென்சி நாங்க எடுக்கிறதுக்கு தேவை அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்திருக்காங்க. நாங்க வந்து அது வேண்டாம்னு சொன்னாலும் பட் இட்ஸ் நீடட், so it has to be there. Checking the parameters, so இது வந்து this is mandatory. லக்ஷ்யால பாத்தீங்கன்னா நிறைய லேபர் ரூம் ஸ்டாஃப் ஆர் ட்ரெயின், பட் ஓடி ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் ட்ரெயின் ஆக மாட்டேங்கிறாங்க. நாங்க ஓட்டிக்குள்ள தானே இருக்கிறோம், why do we need training? சில இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க LSCSக்குன்னு கொண்டு வந்துருவாங்க, பட் பேஷண்ட் வந்து நார்மல் டெலிவரி ஆகும். சோ நார்மல் டெலிவரி ஆகுதுன்னு லேபர் ரூம்ல இருக்க ஸ்டாஃபை வந்து பாருன்னு சொல்லிட்டு ஓடி ஸ்டாஃப் will be standing there. அப்படி நடக்க கூடாது. they should also be proficient in managing a normal labor. plus ஒரு எக்லாம்சியா ஆச்சுன்னா what they should do, how they should help, என்னென்ன ட்ரக் கொடுக்கணும், இனிஷியேட் பண்ணும் வேலையாங்கிறது அவங்களுக்கு தெரியணும். சோ வாட் எவர் தக்ஷதா ஜாப் எய்ட் அண்ட் செக் லேபர் ரூம் காரங்களுக்கு இருக்காங்களோ இவங்களும் அந்த எல்லா டெஸ்டையும் பண்ணிருக்கணும். ஆல்ரெடி பண்ணியிருந்தா கூட ரிஃப்ரெஷர் ட்ரைனிங் 1 இயர்ல வந்து நீங்க கட்டாயம் நீங்க வந்து பண்ணிருக்கணும். தட் இஸ் மேண்டேட்டரி. ஒரு ட்ரைனிங் பண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாதீங்க. ஒரு வேலை தெரியாத ஆளை வந்து யூஸ்வலா ஓட்டிக்குள்ளார நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, ஏன்னா வந்தா ஒண்ணும் பண்ண தெரியாதுன்ட்டு. அப்படின்னு இல்லாம வர்ற ஆளை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க நீங்க எல்லாம் உள்ள நுழையும் போது பிஃபோர் யூ பிகேம் எக்ஸ்பர்ட் யூ ஆர் ஆல்சோ ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். ஸோ ஒன்னு ஒன்னா பார்த்து கத்துக்கிட்டாங்க. இது வந்து நீங்க சொல்லி கொடுத்து அவங்கள வந்து எல்லாமே கத்துக்க வைங்க. ALS training is mandatory ideally, but at least BLS, the team of people who is working in the OT BLS training, medical collegesல பண்ண முடியுமான்னு கேட்டு BLS training பண்ணுங்க நீங்க. தென் இது வந்து ரிப்பீட்டடா பண்ணணும். பிரெக்னென்ட் மதருக்கு என்ன, நான் பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு என்னங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து நீங்க வந்து இந்த ஓடி ஸ்டாஃப் should be in your code blue teamல வந்து you people should இவங்களுடைய நேமும் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகே, சோ கோட் ப்ளூ டீம்ல இவங்க இருக்காங்க அப்படின்ட்டு. ஓடி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் நடந்திருக்கணும். ஓடி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா ஓடி ஷெட்யூலிங், அதாவது ஒரு சர்ஜரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு LSCS நாங்க தான் 20 நிமிஷத்துல LSCS முடிச்சிடுறோமேன்னு சொல்லலாம். பட் 20 நிமிஷம் முடிச்சாலும் you have to shift the patient out of the OT. அதுக்கப்புறம் வந்து கிளீன் பண்ணி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து டைம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் LSCSக்கும் செகண்ட் LSCSக்கும் மினிமம் 45 மினிட்ஸ் கேப் ஆச்சு நீங்க கொடுக்கணும். ஸோ அதுபடிதான் நீங்க போகணும். தென் ஃபாகிங் பண்றது இருக்கணும், எப்படி வந்து ஸ்வாப் எடுக்கிறது, எப்படி வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்றது, மெயின்டைன் பண்றது, அப்புறம் உங்களுடைய இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் என்னென்ன ஆடிட்ஸ் பண்ணி இருக்கிறது, எப்படி ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ், சர்ஜிக்கல், இது எல்லாமே நீங்க வந்து ட்ரைனிங் வந்து அண்டர்கோ போயிருக்கணும். இதுக்கு வந்து யூ ஷுட் ப்ரூவ் அண்ட் எவிடன்ஸ். The same thing with biomedical waste and quality management training.
ஸோ இது நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கு நீங்க வித் பிக்சர் நீங்க காமிச்சீங்கன்னா மட்டும்தான், இல்லைன்னா இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நடந்துச்சு, அதை கூட நீங்க வந்து ப்ரூஃபா காமிக்கலாம். பட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ல நீங்க அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் they will be accounted. Otherwise it will be difficult to say convince assessors that you have been a part of it. Then AMC breakdown, எல்லாமே registers have to be appropriately maintained and countersigned by the nursing superintendents, and the biomedical engineer should be involved. So in the area of checklist பார்க்கும்போது please involve the biomedical engineer. ஸோ அவங்க வந்து இதை வந்து கொடுத்துருக்கணும். ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரபிள் ஷூட்டிங் இதெல்லாம் பைலிங்குவலா வாங்கும் போது பயோமெடிக்கல் இன்ஜினியர்கிட்ட நீங்க வந்து வாங்கிக்கிங்க. அண்ட் காலிபிரேஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட், கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு காலிபிரேஷன் கேட்கறாங்க. ஸோ ரெகுலரா வந்து அட்லீஸ்ட் டிபெண்டிங் ஆன் த யூசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் பிபி அப்பாரட்டஸ்க்கு ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து காலிபிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணாத வார்மருக்கு அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா தேவை இருக்காது. பட் பிபி அப்பாரட்டஸ் மாதிரி இது ஃப்ரீக்வெண்டா இட் நீட்ஸ் காலிபிரேஷன். ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்க. காலிபிரேஷன் ஸ்டிக்கர் இருக்கான்னு பாருங்க. சும்மா காலிபிரேட்னு ஒரு இதை காமிக்காதீங்க. ஸ்டிக்கர்ஸ் கட்டாயம் மேண்டேட்டரிங்கிறது இப்ப எல்லா அசஸர்ஸ்க்குமே தெரியும். ஸோ யூ ஹாவ் டு செக் வெதர் த காலிபிரேஷன் டேட், நெக்ஸ்ட் டேட் இது எல்லாமே இருக்கா உங்க கையில சர்டிபிகேட்ல வந்து பாத்துக்கோங்க. தென் ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். எந்தெந்த எக்யூப்மெண்ட் யார் யார் யூஸ் பண்றாங்களோ அந்த லாங்குவேஜ்ல இருக்கணும். ஆட்டோக்ளேவ் போடுறது வந்து ஒரு ஒர்க்கர்ன்றனால இட் ஷுட் பி bilingual. And indenting of the drugs வந்து and as per scientific indenting தான் நீங்க பண்ணும். buffer stock maintain பண்றது, minimum order level, minimum B order level இதெல்லாம் எப்படிங்கறத பார்க்கணும். உங்க கையில வந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்குங்கிறதும் உங்களுடைய கபோர்ட்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கிறதுங்கிறதும் வெரிஃபை பண்ணா ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்க்கணும். எஸ்பெஷலி திஸ் ப்ராப்ளம் ஹேப்பன்ஸ் வித் ஆக்சிடோசின். ஒரு கேஸ்க்கு 4 ஆக்சிடோசின் போடுவீங்க. வாட் இஸ் த ரேஷனல் பிஹைண்ட் யூசிங் 4 ஆக்சிடோசின்? as per your protocols தான் யூஸ் பண்ணும். 4 யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வேற ரெண்டுத்தை வேற எங்கேயா யூஸ் பண்றீங்களான்னு காமிக்கிறதுக்கு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா யூ ஆர் நாட் ஃபாலோயிங் யுவர் SOPs அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ட்ரக்ஸ் வந்து லேபிள்டா இருக்கணும். நிறைய இடத்துல see through பாக்ஸஸ் அழகா வச்சிருக்கீங்க. பட் மூடியில மட்டும் பேர் எழுதிருப்பீங்க, கண்டெய்னர்ல பேர் இருக்காது. ஸோ கண்டெய்னர்லயும் பேர் இருக்கணும். ஹை அலர்ட் ட்ரக்கா, லுக் அலைக் ட்ரக்கா, சவுண்ட் அலைக் ட்ரக்கா அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே இருக்கணும். ட்ரக் ட்ரேல வந்து ஆம்பியூல்ஸ் யூஸ் பண்ற இடத்துல வந்து கட்டாயம் வந்து ஹேண்ட்லன்ஸ் வந்து கட்டாயமா தேவை. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட், பேட்ச் நம்பரை பென்சில்ல எழுதுங்க, குவான்டிட்டியை வந்து பென்ல எழுதுங்க. சோ இதுக்கு வந்து நீங்க ரெப்ளனிஷிங் பண்றதுக்கு இப்ப யூஸ் பண்ணீங்கன்னா அது யார் எடுக்கிறா, ரிப்ளனிஷ் பண்ணுவா, எய்தர் நெக்ஸ்ட் டியூட்டி ஸ்டாஃபா இல்லைன்னா யார் எடுத்தாங்களோ அவங்க இது பண்ணாங்கிறத அந்த பாலிசி உங்களுடைய SOPக்குள்ள கட்டாயமா இருக்கணும். எம்டி அண்ட் ஃபில் சிலிண்டர்ஸ் 2 செப்பரேட் எண்ட்ஸ்ல வைங்க. எம்டி ஃபுல்லுங்கிறத எழுதி வைங்க சாக் பீஸ்ல. பேப்பர்ல எழுதி லேபலா ஒட்டாதீங்க. ஒரே நாள் இந்த புதுசா இந்த வேலையை பண்ண மாதிரி ஆப்வியஸா தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே வந்து அப்ரைட் பொசிஷன்ல தான் நிக்க வைக்கணும். அதுக்கு எதர் செயின்ஸ் ஆர் ஸ்டாண்ட் வந்து போடணும். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சாக் பீஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. Expiry drugs I have already said. Calculation and maintenance of buffer stock. இந்த buffer stock நீங்க வந்து எதுக்கு பண்ணா, எது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றீங்களோ ட்ரக் மட்டும் இல்லாம கன்சியூமபிள்க்கும் நீங்க வந்து buffer stock வந்து நீங்க வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ உங்களுடைய பாலிசி அட்லீஸ்ட் 1 month மெயின்டைன் பண்ணலாம், இல்லைன்னா 2 weeks மெயின்டைன் பண்ணலாம். பட் இட் ஷுட் பி மெயின்டைன் இன் த OT. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுடைய ஸ்டாக் ரெஜிஸ்டர் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஜிஸ்டர் பார்ப்பாங்க. there should be any problem. பட் எப்படி நீங்க வந்து ரீஆர்டர் லெவல்ல டிரைவ் பண்ணீங்கிறதுடைய ஃபார்முலா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கிராஷ் கார்ட் அண்ட் எமர்ஜென்சி கார்ட் ரிப்ளனிஷ்மெண்ட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அதை மாதிரி மார்க் பண்ணுங்க. அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ரெஃப்ரிஜரேட்டர் நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃப்ல போட்டீங்கன்னா தட் வில் பி ஈஸியர் டு மெயின்டைன் ராதர் தென் ஒரு நம்பரை எடுத்து இது பண்றதுக்கு. டீஃப்ரீஸ் என்னைக்கு பண்ணும், வீக்லி பண்ணுமா என்னங்கிறத இது பண்ணிட்டு அந்த டே வந்தோடனே டீஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார தண்ணியோ பூவோ சாப்பாடோ இதை வந்து வைக்காதீங்க. தென் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து டபுள் லாக்ல வச்சிருக்கணும். அண்ட் இது டபுள் லாக் 2 பேர்கிட்ட இருக்கணும். தென் illumination, this is not an issue. ஸோ இது வந்து அகெயின் லைட் should also be calibrated.
சோ இது வந்து எப்ப காலிபிரேட் பண்ணாங்க, திடீர்னு ஒரு அது ஒர்க் பண்ணலன்னா வாட் இஸ் யுவர் பேக்கப், அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிருங்க. தென் வார்னிங் லைட் ஐவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம்ட் யூ. வார்னிங் லைட்டை வந்து யார் போடுறா யார் ஆஃப் பண்றாங்கிறது யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி வித் த பீப்புள். Temperature and humidity of the OT. Then again this is very important. Temperature monitor பண்ணதுக்கு proof கட்டாயமா இருக்கணும். So unless temperature on the higher side always around 25 degree mark பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா frequent opening of the door இருக்கா, இல்லைன்னா lot of people inside the OT அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணுங்க. Then security arrangement, முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ரெஸ்ட்ரிக்டட் சைனேஜ் இருக்கணும், செக்யூரிட்டி கார்டு இருக்கணும், சிசிடிவி should be focused near the entry எங்க இருக்குன்னு பார்க்கணும். சோ இந்த சிசிடிவி என்ட்ரி அப்படின்றத யார் வந்து சிசிடிவி பாக்குறாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். சிசிடிவி வச்சிருக்காங்களா அது போதும் அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. யார்கிட்ட இந்த மானிட்டர் இருக்கு, எவ்வளவு நேரம் எவ்வளவு நாளுக்கு அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், whether the சிசிடிவி வந்து சிசிடிவிக்கு வந்து யூபிஎஸ் பேக்கப் இருக்கா, ஏன்னா கரண்ட் போச்சுன்னா மொத்தமா அழிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து யூபிஎஸ் இது இருக்கா, who are all the authorized people to access the CCTV. நம்ம போயிட்டு எனக்கு நான் ஏதோ பண்ணிட்டு நான் எனக்கு ஈஸிலி ஆக்சஸ் பண்ணி அதை இரேஸ் பண்ற ஆக்சசிபிலிட்டி என்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ அதனால யார் அதை ஆக்சஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். தென் அகெயின் செக்யூரிட்டி கார்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸஸ்க்கு யார் யார் எந்த ஷிஃப்ட்ல நிக்கிறான்னு தெரியணும். அண்ட் as mentioned here ஐடி கார்டு கொடுத்துருக்கணும். ட்ரைனிங் அப்படின்னா கோட் பிங்க் தெரிஞ்சிருக்கணும், கோட் ரெட் தெரிஞ்சிருக்கணும், கோட் ப்ளூ என்னன்னா ஒதுங்கி நின்று கிளியர் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவங்க என்ன யூனிஃபார்ம்ல இருக்காங்களோ அந்த யூனிஃபார்ம்ல வந்து இருக்கணும். அண்ட் ப்ளீஸ் ப்ரொவைட், if it's a women security guard, please provide a stool for her. Let her not நின்றுகிட்டே இருக்க உட்காந்தீங்கன்னா பக்கத்துல எங்க சேர் இருக்கோ அங்க போய் உட்காந்துப்பாங்க. ஸோ மேக் ஷூர் proper seating arrangement is provided for them also. Then department is painted. புதுசா பண்றவங்க புதுசா bright colorல paint அடிக்காதீங்க. already இருக்கிறவங்க we cannot do anything, whatever is there we have to do away with that. Then but இது வந்து cleanliness நீங்க வந்து பாத்துக்கலாம், எவ்வளவு frequent-ஆ வந்து housekeeping clean பண்றாங்க, என்னென்னத்தை clean பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் வந்து கட்டாயமா இருக்கணும். இத வந்து ஸ்டாஃப் நர்சஸ் சைன் போடும் போது ஜஸ்ட் அவங்க நீட்டாங்கன்னு சைன் போடாதீங்க. ஒரு ரேண்டமா ஒரு நாள் ஒரு இடத்த போய் செக் பண்ணுங்க, இன்க்ளூடிங் த டாய்லெட்ஸ போய் செக் பண்ணுங்க. அவங்களுக்கு கிளீனிங் வந்து உள்ளர இருக்கவங்க எப்படி இருக்கு கிளீன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். தென் எந்தெந்த இடத்துலாம் இருக்கு அழுக்க செக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் ஷுர் ஆல் திஸ் ஏரியாஸ் ஆர் பீங் செக். எஸ்பெஷலி ஃப்ரிட்ஜ் பின்னாடி அழுக்கு இருக்கான்னு பாருங்க. ஃப்ரிட்ஜ் ரொம்ப நாளா இருக்கும், ஒரு அல்மாரா ரொம்ப நாளா இருக்கும், பட் அதுக்கு பின்னாடி அவ்வளவு குப்பை இருக்கும். ஸோ மேக் ஷுர் தி ஸ்டேஷனரி திங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற இடம் வந்து குப்பை இல்லாம இருக்கான்னு பாருங்க. சீப்பேஜ் அண்ட் கிராக்ஸ் வாட் எவர் இஸ் தட் ப்ளீஸ் கரெக்ட் தட். தென் ஓடி டேபிள்ஸ் ரஸ்ட் மட்டும் இல்லாம ஸ்டெயின்டு பிளட், பிளட் லைக்கர் இதெல்லாம் காஞ்சி போனா கிடக்கும், அந்த மாதிரி இல்லாம இருக்கான்னு பாருங்க. மேட்ரஸஸ் வந்து நஞ்சு பிஞ்சி இல்லாம இருக்கான்னு பாருங்க. அண்ட் ஆஃப்டர் எவ்ரி கேஸ் மேட்ரஸ் should also be disinfected. அதே இதுல வந்து ஒரு இது ரப்பர் ஷீட் மேக்கின்டாஷ் மட்டும் மாத்திட்டு படுக்க வைப்போம், அப்படி பண்ணக்கூடாது. It has to be disinfected, dried, அதுக்கப்புறம் தான் மேக்கின்டாஷ் வந்து நீங்க போகணும். And unnecessary things mentioned earlier, ட்ரம், ஸ்டோரேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளார இருக்கக்கூடாது, எதுவுமே ஓட்டிக்கு உள்ளார இருக்கக்கூடாது. தி சேம் திங் வித் கண்டம் திங்ஸ், ஸ்டோர் ரூம் உள்ளார கண்டம் திங்ஸ், இந்த எம்டி காட்டன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து கிடையாது. இது as you know no partial complaints, இதுல ஒன்னு வந்து போட மாட்டாங்க. இட்ஸ் either 0 or 2. 1 வந்து இதான் கொஞ்சத்தை போட்டாலும் அது வந்து 0 இருக்கும். stray animals, rodents or lizards போட்டிருக்காங்க. சோ இதுல வந்து கொசு கூடாது, இதெல்லாம் பாத்துக்கங்க. ராட் அண்ட் பூனை, பூனை இதுல மென்ஷன் பண்ணல, பட் ஜன்னல்லாம் க்ளோஸ்டா இருக்கா, இந்த எஸ்பெஷலி இந்த கிளீனிங் ட்ரைங் ஏரியால ஜன்னல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸா இருக்கான்னு பாத்துங்க. இதுக்கு வந்து நெட்ஸ் போட்டிருக்கான்னு பாத்துங்க. 24/7 ரன்னிங் வாட்டர் அண்ட் போர்ட்டபிள் வாட்டர், குடிக்கிற தண்ணி RO வாட்டர் எங்க எஸ்பெஷலி இந்த வெயிட்டிங் ஏரியால இருக்கணும்.
உங்களுக்கு வந்து நம்மளுடைய வாட்டர் வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வாட்டர் சப்ளை டு ஓடி வந்து மைக்ரோபயாலஜிக்கல் சர்வேலன்ஸ் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எடுக்கிறாங்க, நெக்ஸ்ட் கிளீனிங் டேட் இதெல்லாம் டிஸ்பிளேல இருக்கணும், டேங்க் கிட்ட டிஸ்பிளேல இருக்கணும். உங்ககிட்டயும் அந்த ரெஜிஸ்டர் வந்து சம்போடையதும் மேல ஸ்டோரேஜ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் நீங்க. தென் பவர் பேக்கப் வந்து டெடிகேட்டட் யூபிஎஸ் லைட் இருக்கணும். தென் எமர்ஜென்சி லைட் நீங்க வந்து பிளக் பண்ணி ஆல்வேஸ் ஷுட் பி அண்டர் சார்ஜ். ஏன்னா லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நீங்க ஓடி போய் ஆன் பண்ணக்கூடாது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி கெப்ட் ஆன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. தென் ஆக்சிஜன் சோர்ஸ் வந்து இதர் சென்ட்ரல் சப்ளை ஆர் வின் சிலிண்டர்ஸ் இதை செக் பண்ணிக்கணும். ஆக்சிஜன் சிலிண்டரை தரையில பிடிச்சு இழுத்துட்டு வரக்கூடாது, ட்ராலி வச்சுதான் நீங்க வந்து இழுத்துட்டு வரணும். அண்ட் கிளீன் லிமிட் டு த பேஷண்ட்ஸ். உள்ளார சர்ஜரி வர்றவங்க வந்து நீங்க வெளியில செக் பண்ணும் போதே சேஃப் சர்ஜிக்கல் செக் லிஸ்ட்ல வந்து க்ளோத்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சான்னு பாப்பாங்க. எஸ்பெஷலி அண்டர் க்ளோத்ஸ்க்கு நீங்க வந்து செக் பண்ணுங்க. நீங்க பேஷண்ட படுக்க வைக்கிறதுக்கு கிளீன் மேக்கன்டாஷ் அண்ட் கிளீன் லினன் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஷண்ட ஷிஃப்ட் பண்ணும் போது ஸ்டெயின் க்ளோத்ஸ் இருக்காங்கன்னா அதை மாத்தி விட்டு கொடுக்குற வார்ட்ல இருந்து நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி என்ஏஎஸ்டி சூட்டுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிட்டு வர்றாங்களோ அதே மாதிரி யூ ஜஸ்ட் டெவலப் அ சிஸ்டம். And again for staff வந்து there should be different வச்சிருங்க. எஸ்பெஷலி நர்சிங் ரூம் நர்சஸ் ரூம்க்கு வந்து தனி இது வச்சுக்கீங்க. சேஞ்சிங் ரூம்ல தனி இருக்கும். நீங்க மாஸ்க் இத வந்து பேஷண்ட் க்ளோத்ஸோட போட்டு இல்லாம நீங்க தனியா வாஷ் பண்றதுக்குரிய மெக்கானிசம் இருக்கணும். இங்க வந்து இத வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு காமிக்க கூடாது. உங்க ட்ரெஸ் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னு நீங்க காமிக்க கூடாது. That is not nice. Then after every procedure linen is changed. அது உங்களுக்கு வந்து செக் பாயிண்டாவே இருக்கிறதுனால அது எத்தனை கேஸ் நடந்துச்சோ அத்தனை வந்து பெட்ஷீட் அண்ட் இது வந்து மாத்தினதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரூஃப், அத்தனை கவுன் யூஸ் பண்ணோங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். ஸோ இதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. தென் கிளென்லின் ஒரு லாண்ட்ரி பண்ணும்போது வாட்டர் குவான்டிட்டி குவாலிட்டி என்னென்னலாம் செக் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். And respective dress code நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டேன். ஓடிக்கு வந்து அந்த சேஞ்சிங் ரூம் தாண்டினா அவங்க அந்த ஓடி ட்ரெஸ் மட்டும்தான் போடணும். ஸ்க்ரப் போட்டிருந்தா ஓடிக்கும் தனி ஸ்க்ரப் இருக்கணும். ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க போட்ட ட்ரெஸ்ஸே வச்சு உள்ள வெளியில நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து ஓடி ஸ்டாஃப் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெடியூஸ் த காமன் டிராபிக். ஓகே, that's all. We are closing now. So என்ன questions இருக்கீங்க? Questions? Ma'am, you again explain. Yes. Ma'am, USG for what? Explain பண்ணுங்க ma'am. Scan machine for OT வந்து கேக்குறாங்க உங்களுடைய rapid diagnostic kitக்கு. But in சின்ன centersல there will be only one scan center available, only one scan machine available. So அந்த scan machine தான் நாங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க காமிக்கலாம். Okay ma'am, thank you. Ma'am, ஓடில USG இருந்துச்சுன்னா USG அதுக்கும் வந்து யார் அதுக்குடைய லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க அந்த ஆப் இருக்கணும். அது எல்லாமே என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே Ma'am, you are not here clearly audible ma'am. ஏன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா, என்னால இதை இன்னைக்கு ஆஃப் பண்ண முடியல. எனக்கு வேற மாதிரி இன்னைக்கு ஸ்கிரீன் வருது. அதனால I am not able to switch off the people here. Ma'am, இப்போ கிளியரா இருக்குங்க ma'am. Ma'am, MTP என்ன பர்பஸ்ங்க ma'am ஓடில வச்சிருக்கிறது? என்னப்பா? Ma'am, எதுக்காக ma'am USG தியேட்டர்ல வச்சிருக்கோம் ma'am? See, for example, இப்போ ஒரு MBA பண்றீங்க, whether the products fully been expelled or not அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க?
ஓகே ஓகே. இல்ல அவங்க என்ன ஹலோ மேம். ஹலோ மேம் ஹலோ, எஸ். மேம் கோயில்பட்டி ஜிஹெச் மேம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். எஸ் பா. மேம் எங்களுக்கு நேஷனல் அசஸ்மெண்ட் எப்போ மேம் வருவீங்க? எப்போ மேம் டேட்? நாளைக்கே கூட வந்தாலும் வரும். ஸ்டேட் அசஸ்மெண்ட் முடிச்சிட்டோம். But national assessment should not be your target pa. If you are properly providing service, உங்களுடைய referral out கம்மியா இருக்கணும். ஓகே, உங்களுடைய PSS கட்டாயம் 4க்கு மேல இருந்திருக்கணும். There should not be any morbidity or mortality in your facility. இதுதான் உங்களுடைய அப்ஜெக்டிவா இருக்கணுமே ஒழிய நேஷனல் அசஸ்மெண்ட் வந்தா முடிஞ்சிச்சா தூக்கி போட்டேனா அப்படிங்கிறது இருக்க கூடாது. Okay. Hello, Okay, ma'am. ma'am. Ma'am, the medical college, ma'am. Hello. ஓகே மேம், தேங்க்யூ மேம். Yes. Yes. Ma'am, medical college, ma'am. OT. OT. You are not clear. Post of what? Patient shift controller, ma'am. Can you please repeat your question? It's not audible. OT ல இருந்து post of what patient shift பண்றோம்ல மேம். ஆமா. உள்ள வரக்கூடாது. அப்ப எப்படி என்னப்பா யார் வரக்கூடாது? OT ல இருந்து ஒர்க்கர் தான் பேஷண்ட வெளியில ஷிஃப்ட் பண்றாங்கல மேம். ஆமாமா. அவங்க அதே ட்ரெஸ்ல திருப்பி வரக்கூடாது இல்ல மேம். ஆமா. அத சேஞ்சிங் ரூம்னு ஒன்னு ப்ரொவைட் பண்றீங்கல்ல நீங்க? இல்ல மேம். They go out, they have to change the dress and then go out, come back and rewear the dress and come in. அதே ட்ரெஸ்ஸோ வேற ட்ரெஸ்ஸோ நீங்க கொடுக்கறத பொறுத்து இருக்கு. பட் வெளியில போன ட்ரெஸ்ஸோட உள்ள வரக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. மாத்திட்டு உள்ள வந்து Good afternoon, ma'am. Yes. Ma'am, good afternoon, ma'am. Ma'am, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் மேம், மூலனூர் PSC ல இருந்து பேசுறோம் மேம். Yes மேம், பா. இப்ப எப்படி என்குவாஸ்க்கு வந்து தனியா, PSCக்கு தனியா, CHCக்கு தனியா, GHக்கு தனியா லிஸ்ட் இருக்கிற மாதிரி லக்ஷ்யாவுக்கும் எங்களுக்கு PSC ஓரியன்டா நீங்க லேப் ரூம்க்கு ஓடிக்கு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணா பெட்டரா இருக்குங்க மேம். ஏன்னா எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் GHக்கு கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு மேம். ப்ராசஸ்லயும் லைக் நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு மேம். எக்ஸாம்பிள் I need example. இப்ப நாங்க லேபர் ரூம்ல இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் ஏதாங்க மேடம் ஓடிலயும் இருப்போம். இப்ப லேபர் கண்டக்ட் பண்ற ஸ்டாஃப் நர்ஸ் தான் PM வார்டுல நாங்க நான் மதர் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டாமா? When it is a designated CHC, there is a difference between CHC and PHC. CHC ல இத்தனை number of doctors, இத்தனை number of staff nurse இருக்கும்னு சொல்லி தான் நம்ம GO 8யும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுட்டையும் வாங்கியிருக்கோம் நம்ம. சரிங்களா? PHC னா இத்தனை பேர் தான் இருக்கணும், CHC னா இத்தனை பேர் தான் இருக்கணும், நம்மகிட்ட நார்ம்ஸ் இருக்கு. ஓகே. சோ அப்படின்னு இருக்கும்போது நார்ம்ஸ் தனியா வந்து CHC நம்போது உங்களுக்கு வந்து இத்தனை as per டெலிவரி இருக்கணும்னு இருக்கு. உங்களுடைய CHC லேபரும் செக்லிஸ்ட் என்னைக்கா படிச்சு பார்த்திருக்கீங்களா? படிச்சு பார்த்திருக்கோங்க மேம். அதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா லக்ஷ்யா செக்லிஸ்ட் இஸ் ஈஸியர் when compared to your CHC செக்லிஸ்ட் லேபர் ரூம். மேம் எஸ் மேம், லேபர் ரூம் இஸ் ஓகே மேம். 24/7 ஓடி அப்படிங்கிறது வந்து CHC பொறுத்த அளவுக்கு பாசிபிள் இல்லங்க மேம். CHC ஓடி ல அத கேக்குறாங்களே, CHC ஓடி ல கேக்குறாங்களே. எஸ் மேம், அதுல 24/7 கேக்குறாங்க மேம் ஓடி பெர்ஃபார்மன்ஸ். எமர்ஜென்சி LSS கேக்குறாங்க. எமர்ஜென்சி LSS கேக்குறாங்க மேம். 24/7 ஆமாப்பா. CHC வந்து 5 சப்போஸ்லி 5 டாக்டர் இருக்கணும் இல்லம்மா? 24/7 சர்வீஸ் தான CHC. எஸ் மேம், ஆனா ஒரு டாக்டர் தான் போஸ்டிங்ல இருக்கும், ஒரு 3 ஸ்டாஃப். அது வந்து அதுதான்ப்பா சொல்றேன், அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ்மா அது. ஓகே மேம். பட் as per norm CHC norm ஒரு உங்க பேர் போட்டிருந்தீங்கன்னா அதுல இத்தனை இருக்கணும்ன்றது ஒன்னு இருக்கணும்ல. எஸ் மேம். ஓகே மேம்.
மேம் இந்த செக்லிஸ்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேம். இந்த ஆக்ஷன் பாயிண்ட் இருக்கிறது ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். ஓகேப்பா, நான் ஷேர் பண்றேன். தேங்க் யூ மேம். குட் ஈவினிங் மேம். ஹலோ ஹலோ மேம். எஸ் மேம் yes I can hear you. சொல்லுங்க மேம் ஃப்ரம் ராணிப்பேட் HOD மேம். புதுப்பாடி PH ல இருந்து ஸ்டாஃப் பேசுறோம் மேம். yes பா. மேம் in OT newborn corner is within the OT or outside the OT room மேம்? இவ்வளவு நேரம் என்னம்மா சொன்ன கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்களா? நான் இன் பிட்வீன்ல தான் ஜாயின் பண்ணேன் மேம். சாரி மேம். சோ புக்லயும் சொல்லிருக்கு, இதுலயும் சொல்லிருக்கு என்னன்னா அது உள்ளார இருக்கணும் அப்படின்ட்டு. ஓட்டிக்கு உள்ளார தான். There should not be any delay அப்படி. Okay ma'am. Thank you ma'am. It should be inside the OT தான். Okay ma'am. Thank you ma'am. Thank you. Ma'am. Yes. Good afternoon. Trishur GH ma'am. C 5.1 ma'am. EDL ங்கிறது மேடம் ஸ்டேட் கைட்லைன் கொடுத்திருக்கீங்க மேடம். அவைலபிலிட்டி ஆஃப் அதர் ட்ரக்ஸ் மேம். வீடியோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொடுக்குறாங்க மேம். TNMC ல கொடுக்குற EDL லிஸ்ட் தாங்க மேம். ஆமா, அதுல இருக்கிற EDL லிஸ்ட்ல உங்களுடைய EDL லிஸ்ட்ல இவ்வளவு இருக்கணும்னு வந்து நீங்க ஆபீஸ் ஆர்டர் நீங்க போட்டு வச்சுக்கணும். ஓகே மேடம். ஃபெசிலிட்டி லெவல்ல ஒரு ஆபீஸ் ஆர்டர் போட்டு. ஆமா. ஓகே. ஸ்டேட் கைட்லைன் வரலங்க அதுங்க. ஏன்னா GH ல இவ்வளவு இருக்கணும், PHC ல இவ்வளவு ட்ரக்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு mandate நம்மளுக்கு இருக்கு. ஓகே. as per that ஒரு GH லயே ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற லெவல் ட்ரக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. But if you are a district hospital, இந்த drugs இருக்கணும், இத்தனை number of drugs இருக்கணும்னு உங்களுக்கு இருக்குல்ல, அந்த criteria படி நீங்க அந்த criteria வச்சு ஃபாலோ பண்ணணும். மேம் எஸ் மேம் நமக்கு பவர் சாட் வீக்லி இன்டர்ன் மேம். நம்ம ஹாஸ்பிடல்ல வீக்லி மண்டே இன்டர்ன் மேம். அது 1 வீக் ன்னு போட்டுக்கங்க. 7 days. ஓகே மேம். ஓகே மேம். வீக்லி வர அப்டேட் பண்ற மாதிரியாங்க மேம்? ரீஆர்டர் whatever it is. Whatever is your buffer, whatever is your lead time, அதுக்கு ஏத்த மாதிரி you calculate. ஓகே மேம். ஓகே மேம். Thank you. Okay. Thank you. Any other doubts? Good afternoon, madam. Tamilnadu GH ma'am. Hello. Hello. Tamilnadu GH ma'am. Yes, pa. Madam, family planning counseling register la போட்டுட்டீங்க madam. அது எப்படி நாங்க மெயின்டைன் பண்றது? நாங்க எல்லாரும் கேட்டோம். எப்படி அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது? Family planning counseling register ஆ? ஆமாங்க madam. செட்டிங்ஸ் இருக்குல்ல மேம். நாங்க அப்படி போடலையே. ஃபேமிலி பிளானிங் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் வந்து it will be managed by the family planning counselor. நீங்க வந்து பர்த் கம்பெனியனை வந்து கவுன்சில் பண்ணும்போது இத ஒரு பாயிண்டா எழுதி இருக்கிற நீங்க பர்த் கம்பெனியன் ரெஜிஸ்டர்ல டிக் வாங்கிட்டு சைன் வாங்கிக்கீங்க. ரெஜிஸ்டர் ஒன் கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் ஒன்னு இருக்குல்லமா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் contraceptions, permanent, temporary or available அப்படின்னு ஒன்னு இருக்குது இல்ல? ஆமா மேம். அதேதான். நீங்க புதுசா மெயின்டைன் பண்ணனும்னு ஒண்ணு தேவையில்லையா? ஆல்ரெடி இட்ஸ் எக்ஸிஸ்டன்ட். ஓகே மேம். அல கேட்றதுக்கு தனியா செக்லிஸ்ட் மேம். எஸ். அதான் மிஸ்டர் 3 வீட்டுக்கு ஒருமே ஃபீஸ் இருக்கு 139. ரெண்டு பேருக்கும் பிரின்சிபல் பிரின்சிபல் தான் நம்ம क्वेश्चंस நான் பண்ணிட்டே. Okay, since there are no questions, we'll close this meeting. Thank you, ma'am. Ma'am, good afternoon, ma'am.